நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோடு வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா? என்ன தெரிஞ்சுக்கலாம். கதையோட டைட்டில பாருங்க. என் கணவர் டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்து டயர்ட்ல டெய்லி தூங்க ஆரம்பிச்சிட்ட. அதன் காரணமாக என் கணவர் தூங்குறாருன்ற ஒரே ஒரு ரீசனுக்காக எங்க மாமனார் கிட்ட நான் என்ன மாதிரியான உதவி கேட்டேன். எங்க மாமனார் எனக்கு என்ன மாதிரியான உதவி செஞ்சாரு அப்படின்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான் இது. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேரு சித்ரா. எனக்கு 28 வயசு ஆகுது. என் கணவர் பேரு அசோக். என் கணவருக்கு 32 வயசாகுது. என் கணவருக்கும் எனக்கும் சுமார் 4 ஆண்டுகள் தான் டிஃபரண்ட். என் கணவரும் நானும் காதல் திருமணம் தான் பண்ணோம். என் கணவருக்கு அப்பா அம்மா 2 பேர் இருந்தாங்க. இப்படி இருந்த ஒரு காரணத்தினால என் கணவரை எனக்கு அவரை பர்சனலா பிடிக்காது. ஏன்னு கேட்டா, அவங்க அம்மா அப்பாவை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அம்மா அப்பா 2 பேருக்கும் வயசானாலும் அந்த அன்பும் பாசமும் சுத்தமா குறையல. அதன் காரணமாக சரி, அன்பு பாசமும் குறையலனா இவங்களோட பசங்களும் அப்படிதான் இருப்பாங்கன்னு நம்பிதான் நான் கல்யாணம் பண்ணேன். ஆனா எனக்கு எங்க வீட்டுல ரொம்ப எதிர்ப்பு கல்யாணத்துக்கு. வேற வழி இல்லாம தான் வீட்டை விட்டு ஓடி வந்துதான் இவரை நம்பி கல்யாணம் பண்ணேன். இவர் ஒரு பிரைவேட் கம்பெனில, அதாவது ஒரு ஐடி கம்பெனில நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்து இருக்காரு. நான் கல்யாணம் பண்ணும் போதெல்லாம் ஒரு நார்மலான இடத்துல ஒரு 20,000 சம்பளத்தில் இருந்தார். இப்ப ஒரு 2 இந்திய ரூபாய்கள் லட்ச ரூபா சம்பள அளவுக்கு உயர்ந்து போயிட்டு, அது எனக்கு பெருமை தான். என்ன நல்லா பாத்துக்கிறாரு. அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல. இன்னொன்னு என்னன்னா, எங்களுக்கு குழந்தை என்பதும் இல்ல. நாங்க நிறைய தடவை முயற்சி பண்ணி பார்த்தோம். ஆனா எங்களுக்கு குழந்தை உருவாகிற மாதிரியான எந்தவிதமான அறிகுறியும் தெரியல. இப்படி போயிட்டு இருந்த நேரத்துல என்னன்னா, காரங்க மத்தியில எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் உங்களுக்கு குழந்தை இல்ல? குழந்தை இல்ல, யாருக்கு என்ன பிரச்சனை? அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கே தெரியும், ஏன்னா இந்த சொசைட்டியோட பிரஷர் அந்த மாதிரி இருக்கு. வேற வழி இல்லாம நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இதுல என்னன்னா, என் கணவரை நான் ரொம்ப நம்பி ஏமாந்து போயிட்டேன். ஏன்னு கேட்டா, அவர் எப்போதுமே நைட்ல என்கிட்ட போன் பேசிட்டே இருப்பார் காதலிக்கும் போது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது, இவர் எப்ப பார்த்தாலும் வேலைக்கு போயிட்டு வராரு, போயிட்டு வந்த உடனே தூங்கிடுறாரு அப்படின்றது. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னடா அது, நம்ம இவரை நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம், எப்ப பார்த்தாலும் தூங்குறாரு. இப்படி இருந்தா எப்படி நமக்கு நாளைக்கு குழந்தை இருக்கும் அப்படின்ற மாதிரியான பிரஷர். இந்த மாதிரி நான் நினைச்சிட்டு ஒரு நாள் அழுதுட்டு இருந்தேன். அழுதுட்டு இருக்கும்போது, ஏன்னா என் கணவர்கிட்ட நான் நிறைய நாள் சொல்லியிருக்கேன், வந்த உடனே தூங்காதீங்க தூங்காதீங்கன்னு. நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஆனா அவர் அதை கேக்குற மாதிரி தெரியல. அதனால எங்க மாமனார் அன்னைக்கு உட்கார்ந்து இருந்தார். அதனால நான் மாமனார் கிட்ட போய் மாமனார்ட்ட ஒரு விஷயம் சொன்னேன். மாமா, இந்த மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. ஏன்னு கேட்டா, இதற்கு இடப்பட்ட நேரத்துல அவரோட வைப் இறந்து போயிட்டாங்க. அவரும் ரொம்ப எப்போதுமே ஒரு மாதிரி அடுத்த ஃபினிலே தான் இருப்பாரு. சரி, நானும் போய் இவர்கிட்ட இதை எப்படி சொல்றதுன்றது எனக்கு தெரியல. ஆனா எப்படியாவது இவர்கிட்ட இத போய் சொல்லிதானே ஆகணும்ன்ற மாதிரியான எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. ஏன்னா இத வேற யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்ல போறேன்னா, உங்க பையன் டெய்லி தூங்குறாரு, உங்க பையனை எப்படியாவது நீங்க சொல்லி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் சொல்ல போனேன். அப்ப அன்னைக்கு உங்க மாமா, இப்ப வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாரு. சொல்லு சித்ரான்னு அவர் சொன்னாரு. மாமா, இது மாதிரி டெய்லி பையன் வேலை காலையில போறாரு, நைட்டு தான் வராரு. இப்படி போச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. வந்த உடனே தூங்குறாரு மாமா அப்படின்னு சொன்னேன். அப்ப அவருக்கு ஒன்னும் புரியல. திரும்பி சொல்லுமா அப்படின்னு சொல்லும் போது நான் தெளிவா சொன்னேன், இந்த மாதிரி வராரு, தூங்கிறாரு. இப்படி இருந்தா நாளைக்கு எப்படி மாமா எங்க 2 பேருக்கும் குழந்தை இருக்கும் சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்னா, சரிமா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. என்ன சொன்னேன், மாமா இந்த மாதிரி அவர்கிட்ட போய் பேசுங்க மாமான்னு சொல்லும் போது என்ன சொன்னாங்க, என்னாலாம் பேச முடியாதுமா, எனக்கு ஒன்னும் வைப்பு இல்ல, அதனால நான் வேணா உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னாரு. நான் கேட்டேன், என்ன மாமா இப்படி பேசுறீங்க? உங்க மேல நான் ஒரு மரியாதை வச்சிருந்தேன், என்ன மாமா இப்படி கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்லும் போது எனக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுச்சு. எனக்கு அந்த நேரம் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆஹாஹா, என்னடா அது, நம்ம பெரிய பிரச்சனையில மாட்ட போறோம் போல. இது ஓகேன்னு சொல்லலாம் அல்லது வேணான்னு சொல்லலாமான்ற மாதிரியான ஒரு யோசனை வர ஆரம்பிச்சுது.
ஏன்னா மூளை வந்து வேணான்னு சொல்லுது, மனசு வேணும்னு சொல்லுது. எப்படி மூளை வேணான்னு சொல்லுது, மனசு வேணும்னு சொல்லுது? அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இது ஓகே ஆச்சுன்னா நாளைக்கு ஒருவேளை ஏதாவது பிரச்சனை ஆச்சுனாலும் என்ன ஆகும்? இது யார் யாருக்கெல்லாம் தெரிய வரும்? யார் யாருக்கெல்லாம் தெரிஞ்சா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கிறேன். நான் என்ன உங்ககிட்ட சொல்றேன்னா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க என்ற மாதிரி சொல்லிதான் எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் வந்து டைம் கொடுங்க. நான் நாளைக்கு நல்ல முடிவு சொல்றேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சேன். அப்ப எனக்கு எப்படின்னா, என் மனசு ரொம்ப குழப்பமாவே இருக்கு. ஏன்னா திரும்பி அதான் யோசிக்கிறேன். ஓகே தான், அப்பதான் அவங்க தான் ரொம்ப கஷ்டத்துல தானே சொல்றாங்க. அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தா இதெல்லாம் சொல்லுவாங்க என்ற மாதிரி ரொம்ப யோசிக்கிறேன். இதே மாதிரி எனக்கு ரொம்ப குழப்பமாவே இருக்கு. அதே மாதிரி எனக்குள்ளேயே நிறைய கேள்விகள் வர ஆரம்பிக்குது. சரி, ஓகே, சோ உனக்கு தான் இப்ப 28 வயசு ஆயிடுச்சு. இப்ப அடுத்தது உன்னுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன? நீ என்ன பண்ண போற மாதிரி எனக்குள்ளேயே நிறைய கேள்விகள் வர ஆரம்பிக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது சரியா தப்பா அப்படின்ற மாதிரியான கேள்வியும் வர ஆரம்பிக்குது. ஏன்னா திடீர்னு ஒரு நைட்ல, அதாவது ஒரு 6 மணி 7 மணிக்கு மேல காலையில ஒரு 6-7 மணிக்குள்ள வரைக்கும் இது சரின்ற மாதிரி தோணுது. ஆனா காலையில ஒரு 6 to ஈவினிங் 6 மணி வரைக்கும் இது தப்புன்ற மாதிரி தோணுது. நான் வந்து ரொம்ப யோசிச்சு யோசிச்சு மனநிலையில பாதிக்கப்பட்ட மாதிரி ரொம்ப ஆகிட்டேன். ஏன்னா அன்னைக்கு நைட்டு நான் தூங்கவே இல்ல. பேர்கிட்ட யோசனை கேட்கலாமான்ற மாதிரி எனக்கே தோணுது. ஆனா பல பேர்கிட்ட இந்த விஷயத்த போய் கேட்கவே முடியாது. ஏன்னு கேட்டா, அப்படி நான் போய் கேட்டேன்னா, இங்க அதாவது எனக்கு யாரு சொன்னாங்களோ அவங்களுடைய பேர் வந்து கெட்டு போயிரும்ன்ற மாதிரி நானே யோசிக்கிறேன். இப்படி போயிட்டு இருக்கும்போது என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சலாகி என்னதான் பண்றது. சரி, நான் என்ன யோசிக்கணும்னா, சரி ஓகே நம்ம ஓகே சொல்லிடலாமா யோசிக்கிறேன். இல்ல ஆனாலும் வேணான்னு தோணுது. அதே மாதிரி அடுத்த நாள் அவங்கள சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அடுத்த நாள் நான் போயிட்டு அவங்க கிட்ட கேட்டேன். ஆமா, நீங்க வந்து என்கிட்ட இப்படி கேக்குறீங்களே, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது யோசிச்சீங்களான்னு கேட்டேன். இப்ப அவங்க என்ன சொன்னாங்க, இல்ல அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை வராதுப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் என்ன யோசிக்கிறேன், இல்ல ஒருவேளை நாளைக்கு பிரச்சனை வந்தா என்ன பண்றதுன்னுட்டு நான் ரொம்ப தயங்குறேன். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, சரி நான் ரொம்ப தயங்குறேன் அப்படின்னுட்டு. அப்ப சரி, அவங்களும் என்னன்னா அவங்களே கொஞ்சம் கொஞ்சமா விலகி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கிளம்பிட்டாங்க. அவங்க தான் அடுத்ததா திரும்பி 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி அவங்க தான் பேசுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. என்னாச்சு, என்ன இது, என்னதான் முடிவு எடுத்திருக்கே என்ற மாதிரி அவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன்னா, ஆமா நான் வந்து இப்போ ஓகேன்னு தான் முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப அவங்க சிரிச்சுக்கிட்டு வேற லெவல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா நான் அப்ப என்ன சொன்னேன்னா, இல்ல எனக்கு இப்போ ஓகேன்னு தான் தோணுது, எனக்கு இன்னும் 2 நாள் டைம் கொடுங்க என்ற மாதிரி சொன்னேன். அப்ப அவரு அங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி ஓகே 2 நாள் 3 நாள் டைம் எடுத்துக்கோ, ஆனா நான் என்ன சொன்னேன்றது உனக்கு தெரியும், அதனால எனக்கு கரெக்டான ஒரு பதில் சொல்லு அப்படின்னாங்க. நான் ரொம்ப யோசிச்சேன். அடுத்த நாள் என்னன்னா, நான் என்ன யோசிக்கிறேன், முதல்ல டி நம்மளே ஓட்டுவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு நான் உடனே ஃபோன் பண்ணேன் உங்களுக்கு. இல்ல நான் வந்து ரொம்ப யோசிச்சேன், ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு, அதனால இதெல்லாம் வந்து வேணான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, இல்ல அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதெல்லாம் ஒன்னும் தோணாது, உனக்கு ஒன்னும் பயப்படாத அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப என்ன கம்பல் பண்ணாங்க. அவங்க என்ன கம்பல் பண்ண என்னன்னா, எனக்கே மனசுல தோணுது இது ஓகே தான், ஆனாலும் நான் திரும்பி நான் உங்களை நேர்ல சந்திக்கணும்னு சொன்னேன். அவங்கள சந்திக்க டைம் கிடைக்கும் போது ஒரு கோவிலுக்கு வர சொன்னேன். அந்த கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, நான் சொல்றேன்னு கோபப்படாதீங்க, இத சொல்றது எல்லாமே ஓகே தான், நாளைக்கு வந்து உங்க வீட்ல இதை தெரிஞ்சாலே பெரிய பிரச்சனை ஆயிரும், என் வீட்ல தெரிஞ்சாலே பெரிய பிரச்சனை ஆயிரும், இது வந்து ஒரு 10 தலைமுறைக்கு பேசிட்டு இருப்பாங்க இதே பிரச்சனைய, அதனால இது வேணாம், நீங்க வந்து எப்போதும் போல இருங்க, நானும் எப்போதும் போல இருக்க, நம்ம சந்தோஷமா இருப்போம், அதாவது நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்போம், அதுக்கு மேல நம்ம எதுவும் யோசிக்க வேணாம் அப்படின்னுட்டு. இதெல்லாம் வேணாம், யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம், அதனால இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது இதுதான் ஓகேன்னு எனக்கு தோணுதுன்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு 2 நாள் டைம் கூடன்ற மாதிரி சொன்னாங்க. அப்ப நானும் 3 நாளுக்கு ஒரு டைம் எடுத்துக்கோ சொன்னதுக்கு அப்புறம் அவங்களும் 3 நாள் கழிச்சு வந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆமா நீ சொல்றதுதான் கரெக்ட், எனக்கு வேணான்னு தான் தோணுது,
நாளைக்கு பிரச்சனை வரும்னு தோணுதுன்னு சொல்லி அவங்களையே கையெடுத்து என்ன கும்பிட்டுட்டு எனக்கு ரொம்ப நல்லா செஞ்சிருக்கே நீ வாழ்க்கையில நட்டு அவங்க அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. இதான் நண்பர்களே, அதாவது மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, இதெல்லாம் ரொம்ப தப்புன்ற ஒரு விஷயத்த தான் நம்ம வரிவடுத்துறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு நல்ல கண்டென்ட்